வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. உதயநிதி கைது செய்யப்பட்டார் இல்லையா, அவரை தஞ்சாவூருக்கு நான் விசாரணை கூட்டிட்டு போறேன்னு தெரு தெருவா காவல்துறையினுடைய வாகனத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 5 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு 5 மணி நேரம் போறாங்க. எப்படியாவது நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரவிடக் கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கு விஜய் அரசு. பயந்துட்டியா குமாரு என்பதை போல நாளைக்கு சட்டமன்றத்துல என்ன சம்பவம் நடக்குமோ, என்ன நடக்குமோ, ஏன்னா இவர் தான் சாத்தி வச்ச மாதிரியே கிடப்பாரு. அப்ப என்ன சம்பவம் நடக்குமோ, என்ன பண்ண போறாங்களோன்ற பயம் அன்னை கண்ணுல தெரியுது. ஆதவர்ஜுனா நடவடிக்கையில தெரியுது. காவல்துறையை வச்சு தெரு தெருவா சுத்துறதுல தெரியுது. எங்கடா இறக்கி விடுறதுன்னு. இறக்கி விட போனா நான் இறங்க முடியாது அப்படின்னு, நான் உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தான் என்கிட்ட சிக்கிருக்கீங்கன்னு சோழிய முடிச்சிட்டாரு உதயநிதி. என்ன நடக்குது தோழர்களே? காலையில இருந்தே தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பரபரப்பு. பெண்களை இழிவுபடுத்திட்டாரு. இது ஒரு வகையான பாஜகவினுடைய அரசியல் அப்ரோச். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை தொடர்ந்து இழிவா பேசுவாங்க, தொடர்ந்து பெண்களை அபியூசிவா நடத்துவாங்க, நேரடியாவே பெண்களை பாலியலா தாக்குவாங்க. ஆனா எதிர்கட்சியில யாராவது ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னா வழக்க போட்டு உள்ள தூக்கி போடு, அவ்வளவுதானே. ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அல்லது கண்டிச்சு போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண, இந்த கண்ணகி வேஷம் போட்டு எங்க அக்கா போச்சு மதுரை வரைக்கும், அது மாதிரி பண்ணு, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நேரடியா கைது செய்யணும், பதவியை பறிக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு போகும் பாஜக. அதே டிப்பிக்கல் நடவடிக்கையை தான் இங்கே நம்ம அண்ணன் விஜய் அரசு கையில் எடுத்திருக்கு. ஒரு சர்வாதிகார போக்கு. பெண்களுக்காக இதுல ஒரு சின்ன உளவியல் பிரச்சனை இருக்கு. நீங்க சமூகத்துல மக்கள் கிட்ட போய் பெண்கள் அப்படி தப்பா பேசிட்டாருன்னு ஒரு பொய்யை ஈஸியா பரப்ப முடியும். ஏன்னா பெண்கள் மீதான சென்டிமெண்ட்ஸ், பெண்களை அவமானப்படுத்துறத தமிழ் சமூகம் ஒத்துக்கிறாது. அதனால இந்த சென்டிமெண்ட் மேல ஒரு பொய்ய கட்டுறது. இங்க சொந்த கட்சி பெண்கள் ஆபாசமா பேசப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவங்க. தலைமை அலுவலகத்தை வச்சு ஒரு பொண்ணை வந்து பாலியல் அபியூஸ் பண்றாங்க, அதை வேடிக்கை பார்த்தவரு. போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு ஒரு சின்ன பிள்ளைய வந்து பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க, அதை வேடிக்கை பார்த்தவரான விஜய். சொந்த கட்சி பெண்களை ஆபாசமா அந்த கட்சிக்காரங்களே எழுதுனாங்கன்னு அந்த பிள்ளைங்க ஸ்பேஸ்ல வந்து கதறி கதறி எழுதுனது, ஒரு ஆளு 10 பொம்பளை பிள்ளைகளுக்கு இது பண்ணது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பல குடும்பத்து பெண்கள்கிட்ட தப்பா நடந்தத பல வீடியோ வெளியே வந்துச்சு. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில ஒரு பெண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தவனை காப்பாத்தினாரு சரவணன்ற எம்எல்ஏ. இப்படி எக்கச்சக்க கேஸ் இருக்கு. பெண்கள் கேஸ் மட்டும் சொந்த இணையர் சங்கீதாவே அவ்வளவு ஆபாசமாக எழுதி கொண்டிருந்தார்கள் டிவிக்கினர். அதை குறித்த வாயே திறக்கல விஜய். சொந்த இணையர் இவ்வளவு உருத்தா எடுத்து நீங்க வெளியே வந்து ஐயோ பெண்களை காப்பாத்துனீங்க. நீங்க பெண்களை காப்பாத்துறதுக்கே முடிவெடுக்கல. உங்களுடைய நோக்கம் நாளைக்கு உதயநிதி அவர்களை நீங்க சட்டமன்றத்துக்கு வரவிடாம ஆக்கணும், அவங்க எல்லாம் கேள்வி கேட்காம ஆக்கணும், ஈஸியா எளிமையா பட்ஜெட் கூட்டத்தொடர முடிச்சிட்டு கிளம்பணும். அதுதான் உங்க நோக்கம். ஏன்னா நீங்க பயந்துட்டீங்க, ஏன்னா பார்த்தாலே தெரியுது, பயந்துட்டீங்க, கதறிட்டு இருக்கீங்க. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க போட்டாங்கல்ல, எத்தனை 9 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டாங்கல்ல, அதுல 3 பிரிவு தான் பெண்களுக்கான வன்கொடுமை பிரிவுக்குள்ள வரும். மிச்சம் இருக்கிற 6 பிரிவு பொது சமூகத்தை குந்தகம் விளைக்கிறது, பொது சமூகத்துல கலவரத்தை ஏற்படுத்துறது, பொது சமூகத்தை தூண்டி வருது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க காவிரி தண்ணீர் கேட்டு போராட்டம் நடத்தினாலோ அல்லது மேகதாது அணைக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலோ நாங்க உங்களை கிரிமினல் குற்றவாளியா காட்டுவோம். நீங்க பதற்றத்தை உருவாக்க நினைக்கிறீங்க. நாங்க பாருங்க எப்படி இருக்கோம், தண்ணியே வராட்டினாலும் கொஞ்சோண்டு மலையில பெஞ்சு கொஞ்சோண்டு தண்ணி வந்தா கூட கடவுளின் அருள்னு சொல்லி கடந்து போறோம்ல, அது மாதிரி போங்கன்றான். இதுல உதயநிதி என்ன சொல்றார்? தொடர்ந்து நின்னு களமாடுவோம்ன்றார். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்களே, நம்ம சகல பக்கத்திலயும் சிக்கிருக்கோமே, நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இன்னைக்கு தப்பா கைய வச்சு தேன்கூட்டுல கைய விட்டு வசமா மாட்டி இருக்காரு நம்ம அண்ணா விஜய். அவர் பாவம், அவருக்கு ஆனாவன கூட தெரியாதுன்னு கூட இருக்கிற கார்பரேட் கும்பல், கிரிமினல் கும்பல் தான் விட்டு வேலையும் பாக்குறது. நான் இன்னமும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் தெரியாதது. இதுங்க பூரா சேர்ந்து அவர் பேரை வச்சு, அவர் போட்டோவை வச்சு, அவர் அரசியலை வச்சு, அவர் பதவியை வச்சு ஆடிட்டு கிடக்குங்க. நம்ம ஆதவ கும்பல், இந்த நிம்மிக்கு பாரு, இந்த கும்பல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. சரி, அது அப்புறம் பேசலாம். அப்புறம் கடைசியில என்ன ஆகி போயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. நீதிமன்றம் வேற நமக்கு எதிராக அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. இன்னைக்குள்ள நம்ம அவரை விடுதலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கிடக்குங்க. நான் என்ன கேக்குறேன், அங்கனையே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவரை எழுத முடிக்க விட்டு நீங்க அப்படியே விழுப்புரத்துல இருந்தே திரும்ப அனுப்பி விட்டு இருந்திருக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருப்பாப்ல. ஆனா இவங்க நோக்கம் அது இல்ல, அலைக்கழிக்கணும்,
அவர் தெரு தெருவா அலக்கணும். இதெல்லாம் சினிமாவில் பார்த்திருக்கோம். சினிமாவில் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிறவன் ஒரு மக்களுக்கான உரிமையில போராடுற ஒரு ஹீரோவை யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா வண்டியில. அப்புறம் ஒரு ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. நமக்கெல்லாம் அப்படிலாம் ஹீரோ எல்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாரு. நம்ம தான் ஹீரோவே, அடிச்சு ஆட வேண்டிய ஆட்களே நம்ம தான். பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வண்டியில. இதுல என்ன கூத்து தெரியுங்களா? பெரம்பலூர் இருக்குல்ல, பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வழியா, ஏன்னா விழுப்புரம் தாண்டின உடனே பெரம்பலூர், பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வழியா நம்ம போனோம்னா நமக்கு தஞ்சாவூர் பக்கம். இது ஒரு ஷார்ட்கட் ரூட். வெறும் 50 கிலோமீட்டர் தான், 3/4 மணி நேரத்துல போயிடலாம். இப்படிதான் இருந்தது. நீங்க கட்ட வண்டியில போனா கூட போயிடலாம் 3/4 மணி நேரத்துல. மிஞ்சி போனா 40 நிமிஷம், மிஞ்சி போனாலும் அரை மணி நேரத்துல கார்ல போயிடலாம். சரிங்களா? இது தஞ்சாவூருக்கு எப்பயோ போயிருக்கணும். ஆனா இவங்க அப்படி போகல. பெரம்பலூர்ல இருந்து திருச்சி ஒரு 2.5 மணி நேரம், அங்க இருந்து ஒரு மணி நேரம் தஞ்சாவூர், திருச்சி டு தஞ்சாவூர், திருவெரும்புரெல்லாம் தாண்டி இப்படி போகும். அது வரைக்கும் கூட்டமா தான் இருக்கும். அப்ப அதுல ஒரு 3.5 மணி நேரம். இப்போ நீங்க 3/4 மணி நேரத்துல போற பாதையை விட்டுட்டு திருச்சிக்கு போய் திருச்சியில இருந்து இங்க தஞ்சாவூர் கூட்டிட்டு வராங்க. ஏங்க இல்ல என்னங்க பயங்கரவாதியா? இல்ல இங்க இருக்கிற பயங்கரமான எதையாவது கடத்திட்டு வந்துட்டாரா? இல்ல ஒரு அரசியல் பழி வாங்குறதுல ஒரு நாகரிகம் குறைஞ்சபட்சம் வேணாம்? பச்சைய தெரியற மாதிரியா கொண்டைய மறைக்காம மாட்டிப்பீங்க. இப்ப அவரை கூட்டிட்டு போறாங்க. சரிங்க, தஞ்சை கிழக்குல தான் இவர் மேல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. தாவேக்கா பெண் ஒரு தலைவர்கள்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் பேரே கூட மத்தியானம் வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையும் ஆரம்பிச்சு முடிக்கும் போது அவங்ககிட்ட யார்கிட்டயோ வாங்கியிருக்காங்க எழுதி. அவங்க பேரை வாங்கி கையெழுத்து அவங்களா போட்டு வச்சிருப்பானுங்க போல இருக்கு. அதனால தஞ்சாவூர் கிழக்குல போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு வர்றாங்க. ஆனா கடைசியில பார்த்தா தஞ்சாவூர் தெற்குக்கு போவோம்னு முடிவு பண்றாங்க. கிழக்குல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, தஞ்சாவூர் தெற்குல நம்ம போய் விசாரணை நடத்திக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சரிங்க, ஏற்கனவே பெரம்பலூர்ல இருந்து இப்படியே ஊரை சுத்தி ஊர்வலம் வரீங்க. திரும்ப வந்து திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற வழியில யூ டர்ன் போட்டு திரும்ப திருச்சிக்கு வருதுங்க. நீங்க 1 மணி நேரம் டிராவல், திரும்ப யூ டர்ன் போட்டு திருச்சியை நோக்கி இந்த வண்டி வருது. மக்கள் என்னடா வண்டியை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப யூ டர்ன் போடுறது எதுக்கு? இங்க காலதாமத்தை ஏற்படுத்தணும். ஏன் காலதாமதம்? 9:50க்கு மேல பிளைட் கிடையாது. திருச்சி டு சென்னைக்கு வந்து பிளைட் கிடையாது. 9:50க்கு தான் கடைசி பிளைட் இண்டிகோ. அப்ப 9:50 வரையும் எப்படியாவது இழுத்து பிடிச்சி நிக்க வைக்கணும்னு செங்கிப்பட்டின்னு ஒரு இடத்துல போய் ஒரு காவல் நிலையத்துக்கு போகுது. அங்க போய் வண்டியை நிப்பாட்டினா நான் இறங்கலன்ட்டாரு உதயநிதி. ஏன் இறங்கலன்னா, இங்க பாருங்க, நீங்க என்ன வச்சு ஊர் சுத்தி காமிச்சிட்டு இருக்கீங்களா? எங்க விசாரிக்கணுமோ அங்க கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன அலைக்கழிக்கலாம்னு நினைச்சா அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு வண்டியை விட்டு இறங்க மாட்டேன்ட்டாரு. இது ஒரு பயங்கரமா போகுது. ஏற்கனவே பல 100 போலீஸ கூச்சு வச்சிருக்காங்க. 1000கணக்குல திமுக காரங்க திரண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஏரியா முழுக்க. பயங்கரமான சிச்சுவேஷன் ஆகுது. இத சமாளிக்க முடியல போலீஸால. அவங்க கெஞ்சி கூத்தாடுறாங்க, ஐயா சாமிக்கு தயவு செஞ்சு வாங்க, இங்கேயே வச்சு பேசி முடிச்சு உங்களுக்கு இப்படியே அனுப்பிடுறோம் வாங்க அப்படின்னா. இல்ல நான் வரமாட்டேன்ட்டு. அப்புறம் வந்து கஞ்சி கூத்தாடி கதறி உயரதிகாரம் போட்டு காலில் விழுந்து எல்லாம் கெஞ்சின பிறகு சரின்னு இறங்கி இப்ப உள்ள போயிட்டு இருக்காரு. இப்பதான் உள்ளவே போயிருக்கிறாரு. என்ன நடக்குன்னு தெரியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ பெரிய அதிபயங்கர பயங்கரவாதியை பிடிச்ச மாதிரி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு யூரின் போக கூட விடல. மத்தியானத்துல இருந்து இன்ன வரைக்கும் சாப்பாடும் கொடுக்கல. ஒரு யூரினுக்கு போக விடல. ஒரு இயற்கை உபாதைக்கு போகவே விடல. அவர் வண்டியிலே உட்காந்துட்டு அவர் வாட்டு போறாரு. என்னங்க நடக்குதுங்க? ஏன் ஒரு பயங்கரவாதிய கூட நாம விசாரணை பண்ணி தான் தூக்குல போட்டோம். பயங்கரவாதி பல பேரை கொலை பண்ணவன், அவனவே விசாரிக்க அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு குறைந்தபட்சமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டம். ஆனா எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு கேவலமா வண்டியில ஏத்திக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி அவருக்கு தண்ணி வாங்கி கொடுக்காம, அவருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சோறு வாங்கி கொடுக்காம அப்படியே வச்சு சுத்தி இப்ப கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்குறீங்க. இது என்ன நடைமுறை? நாளைக்கு நீங்க சிக்கனீங்கன்னா இதற்கு விட பெரிய பாடத்தையும் படத்தையும் பார்க்க வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, திமுக ரொம்ப நல்லவங்களா தங்களை அப்படியே இது பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அரசியல்னா அரசியலா இருக்கணும். இதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேர்மை நியாயம் பேசி இப்படி நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு திமுகவை. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பேசுற நியாய தர்மம்லாம் யார்கிட்ட? RSS எடுபடுமா? பாஜக கிட்ட எடுபடுமா? அவங்கள விட மேலா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க டிவி கிட்ட எடுபடுமா? நீங்க என்ன எடப்பாடியை சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஜெயலலிதா வச்சு சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அவங்க நம்ம ஊர் ஆளுங்க, அவங்க கிட்ட சண்டை போடலாம். நம்ம ஊர் சண்டை அது. இவன் பூரா கார்பரேட் கிரிமினல், அவன் பூரா சங்கி. இந்த சங்கிகள்கிட்ட போட வேண்டிய சண்டை அளவுக்கு இவங்க கூட நம்ம சண்டை போட்டுக்கணும். ரொம்ப அறம் பார்த்து நேர்மை பார்த்து நடுத்தூர்ல கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா?
5 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் நடமாடக்கூடாது. இவர் விசாரிக்க போறாங்களே சங்கிப்பட்டி, 5 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அவ்வளவு ஹெட்ல போட்டு தடைய போட்டு யாரையும் உள்ள வர விடாம தடுத்து வச்சிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு 144 தடை உத்தரவு போல உட்கார வச்சிருக்காங்க. எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கான போலீஸ் அங்க திமுக தொண்டர்கள் கூஞ்சிட்டு இருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு யாரையும் உள்ள விடல, வெளியே விடல, மக்களே இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டாங்க. நாங்க ஒரு அரசியல்ல பெரிய குற்றச்செயலை செய்தவர்கள் கூட இவ்வளவு கேவலமா நடத்தப்படல. நான் என்ன சொல்றேன்னா, இவர் பேசியதுல குற்றம் இருக்கும்னா நீங்க தாராளமா இவர் மேல வழக்கு போடுங்க. பெண்களை யார் பேசினாலும் தூக்கி உள்ள போடுங்க. ஆனா அத்தை நீங்க செய்ய மாட்டீங்களே. உங்க சொந்த பொண்டாட்டி பேசும்போதே வேடிக்கை பார்த்தவர் தானே இந்த விஜய் அண்ணா. அதனால உங்ககிட்ட அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க நேர்மையானவரை அவங்களை காட்டணும்னு நினைச்சா எல்லா குற்றவாளிகள் மேல ஒரே மாதிரி நடவடிக்கை எடுங்கன்றேன். எதிர்கட்சிகள் மேல மட்டும் விடிய விடிய போய் உட்காந்துட்டு இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ்ல அந்த சின்ன பிள்ளைங்க, அப்புறம் அதிமுக ஐடி விங்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க அதுங்களை பிடிச்சி உள்ள போடுறது, இதெல்லாம் அந்த அறவேக்காடு சில்லறதனம். உங்க கட்சி பெண்களை கூட காப்பாற்ற உங்களால முடியல. உங்க கட்சி பெண்கள் கூட கேட்கிற நியாயமான கோரிக்கையை கூட காது கொடுக்க உங்களால முடியல. உங்க சொந்த வாழ்வினையரை ஒரு சமூகத்துல உங்க கட்சி பேரை சொல்லி பல பேர் கேவலமா பேசும்போது நீங்க கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. முதல்ல நீங்கெல்லாம் மனுஷனா இருக்கிறதே தகுதி இல்லை. இதுல நீங்க அமைச்சர் அவராயிட்டீங்க, இருந்துட்டு போங்க. அதுல நம்ம ஆளு நிர்மல்குமார், இவரெல்லாம் அரசியலுக்கே லாயக்கு இல்லை, யாரு தெரியுமா அப்படியாக்குன்னு உதயநிதி பத்தி ஒரு பெரிய காணொலியில பேட்டியில பேசியிருக்காரு. நீங்களாம் மனுஷனா இருக்கவே லாயக்கில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹத்ரா உத்தரப்பிரதேசத்துல ஹத்ரான்ற இடத்துல 19 வயசு சிறுமி 4 பேரால பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டான். அந்த பொண்ணு குற்றுயிரும் கொலையுயிருமா கழுத்தை உடைக்கிறான், நாக்கா இருக்கிறான், இப்படி பல விதமா பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு, சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதிரா குற்றவாளிகளுக்கு ஆதரவா பரப்புனவர் தான் நம்ம அண்ணன் நிர்மல் குமார். இவரை பத்தி நீங்க ஸ்பெஷலா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இவர் பரப்புன எல்லாமே பொய் செய்தி, அவதூறுகள், எதிர்கட்சி மேல, சொந்த கட்சிக்காரங்க மேல, யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேல அவதூறு கலப்புனவர். சொந்த ஊருக்குள்ளேயே பாஜகவில் இருக்கும்போது நில அபகரிச்ச வழக்க அந்த சொந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்காங்க. இவர் நமக்கு டீச் பண்றது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுல வேதனையானது. பாஜகவுக்கு அடுத்தபடியாக பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பலுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத சர்வாதிகார போக்க கையில வச்சிருக்கிற அரசியல் நாகரிகமற்ற ஒரு கும்பல் யாருன்னா அது தாவேகா கும்பல்ன்றத நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்கெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் நியாயவாதிகள் கிடையாது.